மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிய நகைச்சுவை நடிகர் பாலா தனது நிகழ்ச்சி சம்பவத்தை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். சென்னை மழை வெள்ளத்தில் மிக கவனிக்கப்படக்கூடிய ஒரு சமூக பணியா இருந்தது கேபிஐ பாலாவுடைய பணி அப்படின்னு சொல்லலாம். இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதில் அதிகமான மக்களுக்கு இவர் தன்னுடைய சொந்த காசை கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. அவர் நம்மளோடு இருக்கிறார். அவர்கிட்ட சில கேள்விகளை முன்வைப்போம். பாலா வணக்கம். இந்த மழை வெள்ளத்தில் நிறைய மக்களுக்கு, அது முடியாத ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு நீங்க நிதி உதவி பண்ணியிருந்தீங்க. இது எவ்வளவு பேருக்கு பண்ணீங்க? இதுக்கான அடிப்படை காரணம் என்ன? அடிப்படை காரணம்னா நிறைய பேருக்கு சொல்ற மாதிரி தான். போன வாட்டி ஃப்ளட் வந்துச்சு, அப்போ என்கிட்ட காசு இல்லை. இந்த வாட்டி ஃப்ளட் வந்துச்சு, என்கிட்ட காசு இருந்துச்சு. போன வாட்டி எனக்கே சாப்பாடெல்லாம் அந்த அளவுக்கு கிடைக்கல, ஃப்ளட்ல மாட்டினா அந்த அளவுக்கு எந்த செல்வமும் இல்லை, காசும் இல்லை. ஸோ இந்த வாட்டி என்னால் முடிஞ்சது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு நான் 200 வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க. அப்புறம் என்கிட்ட இந்த லாஸ்ட் சேவிங்ஸ் தான். அப்புறம் ஒரு இடத்துல சீட்டு போட்டிருந்தேன். அது ஒரு 3 லட்ச ரூபா என்கிட்ட சீட்டு போட்டு எமர்ஜென்சி எடுக்கலாம்னு வச்சுருந்தேன். அந்த 3 லட்ச ரூபாய்க்கு தள்ளி போய் ஒரு அமௌண்ட் வந்துச்சு. அதில் திருப்பி ஒரு 140 குடும்பத்துக்கு 1000 ரூபாய் போட்டு, அது இல்லாமல் பேலன்ஸ் 160க்கு, அதாவது 1,40,000 140 குடும்பத்துக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் 1,57,000 ரூபா அந்த சீட்டு தள்ளுக்கெல்லாம் போக 1,56,000 ரூபாய்க்கு அந்த போர்வை, லுங்கி, வேட்டி, மற்ற விஷயங்கள்லாம் வாங்கி போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 5 லட்ச ரூபாய் என்னால் முடிஞ்சது என் சொந்த காசில் வாங்கி கொடுத்தேன். இது இப்போ ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கனவா இருக்கு. இது முதலா உங்களுக்கு எப்போ தோணுச்சு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல நம்ம உதவி பண்ணணும், நம்ம கிட்ட காசு இருக்கும்போது உதவி பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும்? உங்களுக்கு இந்த விஷயங்கள் எப்போ ஆரம்பமானது? அது முன்னிலேருந்தே ஆசை தான், அதாவது பண்ணணும் சொல்லி ஆசை தான். ஸோ அப்போ என்கிட்ட காசு இல்லை. ஸோ பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நான் இது சொன்னா எனக்கு இந்த எப்படி சொல்றது, கவிதை நயமா அப்பெல்லாம் சொல்றது ஒரு சில்லியான ரீசன் தான். என்கிட்ட என்னால் முடியல. நான் ஃபஸ்ட்டு படிக்கணும்னு தான் நினச்சேன். நான் +2 தான் படிச்சிருக்கேன், காலேஜ் படிக்கல. ஸோ என் பேர் பண்ணி தான் டிகிரி போட முடியல. அட்லீஸ்ட் என்னால் சில பேர் டிகிரி போட முடியும் தான் ஆரம்பிச்சது. ஸோ அது இப்படியே ஓகே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு, அதுக்கப்புறம் குடும்பம் தாண்டின விஷயங்கள்ல தான் நம்ம செய்யணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் பாலா இதில் மாறுபடுறாரு. மாறுபடுறானா என்னுடைய குறிக்கோளே என்ன இருந்துச்சுன்னா, சொன்னா என்னடா இப்படி கேவலமாக இருக்கும், பரவாயில்ல சொல்லவா, 3 வேளை சாப்பிட்டு சொந்த காசில் ட்ரெஸ் போட்டால் போதுமே, அதான் என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ அது நான் பண்ணிட்டேன். ஸோ ஓகே.